வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். அதாவது 21ஆம் தேதி பிப்ரவரி மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் எங்க இருக்குங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பேங்க் நிஃப்டில பார்த்தீங்கன்னா பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது அட் த மனில பிரைஸ் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட்டோட வாலடைலிட்டி கொஞ்சம் அதிகம்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம். அண்ட் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, "நீங்க ரொம்ப வேகமா பேசுறீங்க. கொஞ்சம் மெதுவா பேசினா நல்லா இருக்கும்னு." நான் அதனால இன்னையிலிருந்து நான் கொஞ்சம் மெதுவா பேசுறதுக்கான முயற்சி பண்றேன். அண்ட் 2வது விஷயம் என்னன்னா, ஆ நம்ம அதே மாரி ஃபாலோவர் ஒருத்தர் நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கேட்டிருந்தாரு. நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு குரூப் மாரி ஒரு டெலகிராம் குரூப் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஓகேனா, ஐ திங்க் நான் ஒரு டெலகிராம் குரூப் தொடங்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம டவுட்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது உங்களுக்கு மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கும், நமக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கும். அதாவது நான் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா கூட வேற யாராவது கூட ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறனால, ஆ நமக்கு ஒரு கம்யூனிட்டி மாரி இல்லன்னா, ஒரு குரூப் மாரி இருந்துச்சுன்னா, டிஸ்கஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது மனசுல என்ன தோணுதுங்கிறத பார்த்துட்டு, எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நேத்து ஃபர்ஸ்ட் கேண்டில் கேப் டவுனா ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கேப் டவுன ரெக்கவர் பண்ணி, அதாவது இந்த கேப் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இந்த கேப் டவுன்னா, அப்ப இந்த ஒரு டிஃபரன்ஸ் இன் பிரைஸ் இருக்கும்ல. இந்த ஒரு வித்தியாசத்த இந்த கேப் கவரிங் பண்ணி மார்க்கெட் கடகடன்னு கீழ இறங்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியுமே நம்ம நேத்து என்ன சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டில இந்த ஒரு 500 பாயிண்ட்டுக்கான டிஃபரன்ஸ்ல தான் மார்க்கெட் இருக்கும். அதாவது 49,500க்கும் 49,000த்துக்கும் நடுவுல தான் மார்க்கெட் மூவ் ஆகும்னு. ஆனா என்ன ஆயிருக்கு, காலையிலேயே மார்க்கெட் அங்கிருந்து டவுன்ஃபால் ஆயி ஆல்மோஸ்ட் நமக்கு 49,000த்த கிராஸ் பண்ணிருச்சு. 49,000த்த கிராஸ் பண்ணோனே, அதோட டவுன்ஃபால் குறைஞ்சு, மார்க்கெட் திருப்பியும் ரெக்கவர் ஆயி 49 க்குள்ளேயே முடியும்போது 49,040ல முடிஞ்சிருக்கு. 49,940 48,940ல முடிஞ்சிருக்கு. இப்பன்னா ஒரு ஒரு 60 பாயிண்ட் கீழ. நம்ம எதிர்பார்த்த பாயிண்ட்ட விட 60 பாயிண்ட் கீழ முடிஞ்சிருக்கு. நான் இன்னொன்னு என்னன்னா, நம்ம எப்பயுமே ஒரு பிரைஸ் தான் சப்போர்ட்ன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ ஓப்பன் செயின் பார்த்தோம்னா, ஒரு பிரைஸ்க்கும் 2வது பிரைஸ்க்கும் நடுவுல பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இந்த 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ்க்குள்ள நமக்கு ஆர்டரே கிடையாதா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ஒரு பிரைஸ்லயும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 22,800, 22,750 இந்த மாரி ஒரு பிரைஸ்லயும் சின்ன சின்ன ஒரு பிரைஸ்லயும் நமக்கு ஆ ஸ்டாக்ஸ் அதே மாரி ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. இங்க குடுத்திருக்கிறத விட அதே மாரி 22,750ங்கிறது இல்லாம 25, 30 அந்த மாரி கூட ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு தடவையும் பிரைஸ் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். பிரைஸ் எப்பயுமே 50 பாயிண்ட்க்கு நடுவுல மட்டும் தான் மூவ்மெண்ட் ஆகாது. அப்படிங்கிறனால நம்மளோட இந்த சப்போர்ட் ஒரு 30, 40 பாயிண்ட் கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு நம்ம 40 பாயிண்ட் கீழ இந்த இடத்துல சப்போர்ட் வச்சோம்னா, நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிலுமே ஆல்மோஸ்ட் நம்ம அந்த சப்போர்ட்ட டச் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால, நீங்க எப்பயுமே ஒரு பிரைஸுக்கு மேலயும், கீழயும் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு பேண்ட், ஒரு ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நேத்து மார்க்கெட்ல நான் நிஃப்டில சொன்ன மாரியே, நமக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 ஹவர் தான் மார்க்கெட் சூப்பரா ட்ரெண்டிங் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எடுக்கிற எல்லா ட்ரேடுமே கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடு. அதே மாரி ப்ராஃபிட் கம்மியா இருக்கிற ட்ரேடு. இன்னொன்னு இந்த நம்மளோட ஸ்டார்ட்டிங்கோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு சப்போஸ் ஒரு 3 கேண்டில்லயே நான் பார்க்குறனாலுமே, ஒரு 60 டிகிரி இருக்கு. அப்போ இந்த ஒரு 60 டிகிரிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் டவுன்ஃபால்க்கு. அதே மாரி நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த 10 இருக்கு. அப்போ இந்த 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ் எல்லாம் கீழ இருக்கு. கீழ இருக்கு. அது மட்டும் இல்லாம 200, 100, 20, 10 இந்த மாரி ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும்போது, மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது இந்த ப்ளூ கலர் லைன் நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். நமக்கு பார்த்தோம்னா, இந்த ப்ரவுன் கலர் லைன், இந்த கீழ இருக்க லைன் 10, இந்த கிரே 20, பச்சை 50, ப்ளூ 20 இருக்கு. அப்போ நான் எப்போ இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கோ, அதாவது இறங்குற மாரி இருக்கோ, அப்போ மார்க்கெட் கீழ போகுதுன்னு அர்த்தம். அதே மாரி நமக்கு டெத் கிராஸ் ஏற்கனவே இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருந்ததிலும், மார்க்கெட் கீழ தான் போயிட்டு இருந்திருக்கு. அதனால மார்க்கெட் நேத்து கீழ 49,000த்துல சப்போர்ட் எடுத்ததுல ஒரு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா நமக்கு இப்போ நெக்ஸ்ட் டே அடுத்த திங்கட்கிழமைக்கான நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா, நமக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருக்கும்.
ஏன் அப்டின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது நேத்தோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, 49,000மும் 49,500 இருந்துச்சு. ஒரு ஹையர் பிரைஸ் ரேஞ்ச்ல ஒரு 500 பாயிண்ட் மேல. இந்த 49,000 பிரேக் பண்ணா தான் மார்க்கெட் கீழ போகும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா நேத்து வந்து மார்க்கெட் வந்து 49,000 பிரேக் பண்ணல. 49,000 சுத்தியே தான் இருந்துச்சு. அப்படிங்கிறனால இதிலிருந்து மார்க்கெட் நேத்து கீழ போகல. அப்ப நேத்தோட சப்போர்ட் நம்ம வந்து இந்த 2 பிரைஸையும் 49,000த்தையும் 49,500யும் வச்சு நம்ம இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம். இப்போ அப்ப இந்த பாக்ஸ் போட்டிருந்தோம். இப்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு? அதாவது 21ஆம் தேதிக்கான மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த 49,000த்துலருந்து பார்த்தீங்கன்னா, 49,500க்கு சப்போர்ட் மாறிருச்சு. அப்டின்னா, மேல போன மார்க்கெட் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிருக்கு. அப்போ நம்மளோட புதுசா வர நாளைக்கு இருக்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா, முக்கியமான சப்போர்ட் வந்து 48,000மும், அதுக்கப்புறம் 49,000 ஒரு மிடில் சப்போர்ட். ஒரு 49,500 அதுவரைக்கும். ஓகே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட்டோட பாக்ஸ் இப்ப நம்ம ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரேஞ்ச்க்குள்ள மார்க்கெட் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தது. அதாவது 49க்கும் 49,500க்கும் நடுவுல இருக்கும்னு எதிர்பார்த்தது. இப்ப வந்து மார்க்கெட் திங்கட்கிழமை மார்க்கெட் கீழ இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. இத தான் நான் சொல்றேன். மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கு. அதாவது செல்லிங் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு. மார்க்கெட் வந்து 49,000த்துலருந்து கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நமக்கு கிளியரா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு பார்க்கும்போது, நமக்கு என்னன்னா, மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு என்ட்ட கேட்டீங்கன்னா, நம்ம இங்க OA சேஞ்சுன்னு ஒரு விஷயம் பார்க்குறோம். இந்த OA சேஞ்ச் வந்து எந்த பக்கம் ரொம்ப கம்மியா இருக்கோ, அந்த பக்கம் மார்க்கெட் போகும். அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, 48,500ல தான் ரொம்ப குறைவா இருந்திருக்கு. அப்படின்னா 48,500க்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா, இந்த 49,000 தாண்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிங்கிறனால தான் இங்க கால் ஆப்ஷனோட வால்யூம் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ எப்போ வந்து கால் ஆப்ஷனோட வால்யூம் வந்து கூடுதோ, அப்போ அத தாண்டி போறது கஷ்டம். எப்போ வந்து குறையுதோ, அப்போ அந்த பக்கம் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் இந்த OI சேஞ்ச் டேட்டா வச்சு பார்க்கும்போது, நமக்கு வந்து இது தெரிய வரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு தெரியும். அதனால நாளைக்கு, அதாவது திங்கட்கிழமைக்கான மார்க்கெட் என்னன்னா, நீங்க வந்து இந்த 49,000 கிராஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, இத கிராஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணி, நீங்க வந்து ஒரு டவுன்ஃபால்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்ல, கேப் டவுன் தான் ஓப்பன் ஆயிருக்குன்னா, ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும். ஸோ, திங்கட்கிழமையோட மார்க்கெட் வந்து கீழ வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுது. ஏன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 500 பாயிண்ட் கீழ இறங்கியிருக்கு. 1 2வது நம்மளோட ட்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, டவுன்ஃபால்ல தான் இருக்கு. 200 மேல இருக்கு, 50 கீழ இருக்கு. எப்படின்னா, டவுன்ஃபால் மார்க்கெட் அதாவது பேரிஷ் மார்க்கெட் தான். ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷா இன்னும் மாறல. அண்ட் அதனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வரதுக்கான வாய்ப்பு திங்கட்கிழமை நெறையா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம நிஃப்டி 50 அனாலிசிஸ். அண்ட் இதற்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்லயோ, ஃபியூச்சர்ஸோ நீங்க வொர்க் பண்றீங்கன்னா, அதாவது ட்ரேட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ கன்சிடர் பண்ணணும். அண்ட் நீங்க பிரைஸ் ஆக்ஷன் அதே மாரி இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாலும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கன்சிடர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் அனாலிசிஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். நம்ம வந்து வேற ஏதாவது நியூஸ் வருதா வீக்கெண்ட், அதுக்கப்புறம் யுஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ப்ரீ மார்க்கெட் வந்து திங்கட்கிழமை ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டா நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம். ஸோ அதில வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். மார்க்கெட் மேல போகுதா, கீழ வருதாங்கிறத பிரெடிக்ட் பண்றதுக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த பிரைஸ் ரேஞ்ச் தான். 48,500ம் சாரி கீழ வந்து 48,500 மேல வந்து 49,500 அண்ட் பிவட் ரேஞ்ச்னா எந்த பிரைஸ சுத்தி போயிட்டு இருக்கோமோ அதுக்கு பேரு பிவட் பிரைஸ்ன்னு பேரு. ஸோ அந்த பிரைஸ் வந்து 49,000மா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடியது. அண்ட் நம்ம சேனல்ல தொடர்ந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிய பத்தி நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். அண்ட் வேற ஏதாவது ட்ரேடிங் சம்மந்தமான வீடியோஸ் போடணும்னாலும் சொல்லுங்க. நம்ம வந்து போடலாம். அண்ட் இதான் நம்மளோட அனாலிசிஸ் மக்களே. நன்றி, வணக்கம்.